எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்லை, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எப்போ வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போகிறப்ப எப்போ வேணாலும் தேர்தல் வரப்போகுது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்போ தான் அவரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் களத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுற்றி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவராக நம்பிட்டு இருந்தார். அதனால தான் அவர் சொந்த தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்போவும் அந்த சுற்றி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இப்போ டிவிக்கு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால் மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்போ வேணாலும் தேர்தல் வந்துடும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்போவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினைச்சா அவர் சொல்கிறத பார்த்தா சத்தியமாக எனக்கு கோவமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால் நல்ல ஒரு களத்தில் என்ன நடக்குதுங்கிற உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டா தான் அவருக்கு நல்லது.